குளோமாங்கிறது ரத்தம் சார்ந்த நெறிக்கட்டியிலேருந்து வரக்கூடிய ஒரு புற்றுநோய். யூஸ்வலாக முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா கீமோதெரப்பி 6 சைக்கிள் கீமோதெரப்பி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனால் ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் 40% பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பியில் குணமாகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த கீமோதெரப்பி வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இப்போ எந்த நாளில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது கார்டி செல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை இருக்குது. இந்த சிகிச்சை என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீமோ ரொம்ப கம்மியாக கொடுத்து நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே லேபுக்கு அனுப்பிச்சு தனியாக பிரிச்செடுத்து லேபுக்கு அனுப்பிச்சு அந்த இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் டி லிம்போசைட்ஸை இன்னும் கொஞ்சம் வீரியமாக ஆக்கி அதையே திரும்ப பேஷண்ட்டுக்கு செலுத்துறது தான் கைமரிக் ஆன்டிஜன் டி செல் ரிசெப்டர் தெரப்பி. ஸோ இதோட அட்வான்டேஜ் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்னா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை அளவுக்கு அதிகப்படியான கீமோதெரப்பி தேவைப்படாது, அதிகப்படியான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஒரு சில கார்டி செல் தெரப்பிக்குரிய ஒரு சில ஸ்பெசிஃபிக் சைட் எஃபெக்ட்ஸ் மட்டும் மானிட்டர் பண்ணிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக பேஷண்ட் ஈஸியாக குணமடைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது ஒரு மெயினான ஒரு டீம் எஃபெக்ட். இது வந்து டாக்டர் ஹெமட்டாலஜிஸ்ட்டோ ஹெமட்டோ ஆன்காலஜிஸ்ட்டோ மட்டும் இதுக்கு தேவை கிடையாது. இது வெல் ட்ரெயின் பிளட் பேங்க் இருக்கணும், நல்ல லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும், ஜிஎம்பி லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும், அண்ட் நல்ல இந்த பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல யூனிட் இருக்கணும். நம்ம இப்போ ஒரு போர்க்கால சூழ்நிலையில் இருக்கிறோம் உலக அளவில். இன்றைய பேச்சும் வந்து ஒரு போரை பற்றி தான். போர்க்காலம் வந்து நோயாளியோட உடம்பு அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் புற்றுநோய் ஒரு எதிரி, இந்த பக்கம் மருத்துவர்கள். அப்போ இந்த போரில் புதிதாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆயுதம் தான் இந்த கார்டி செல் தெரப்பி. ஸோ அதுக்கு ஒரு அறிமுகமாக நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இந்த டி செல் அப்படின்னா என்னது? நம்ம உடம்புல இயற்கையாகவே இந்த புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய அணுக்கள் இருக்கிறது. இது பேர் தான் டி செல். இது ஏன் டீன்னு பேருன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த அணு வந்து எலும்பு மஜ்ஜையில் தான் உருவாகுது. ஆனால் அங்கேருந்து இந்த நெஞ்சு பகுதியில் தைமஸ்னு ஒரு சுரப்பி இருக்குது, இருதயத்துக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதனுடைய சுரப்பி இருக்குது, நமக்கு 2000 வருஷமாக தெரியும். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னு தெரியல நமக்கு. ஒரு 60 வருஷம் முன்னாடி முதல் முறையாக கண்டுபிடிச்சாங்க. தடுப்பு சக்திக்கு இதுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உறவு இருக்குதுன்னு. எப்படின்னு கேட்டால், இந்த அணுக்கள் வந்து எலும்பு மஜ்ஜையில் உருவாகி இந்த தைமஸ் அப்படின்ற சுரப்பியில் போய், எப்படி நம்ம ஒரு போரில் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொன்னால் ஆர்மியில் சேர்ந்து ட்ரைனிங் பண்ணணுமோ, அது மாதிரி இந்த தைமஸுக்குள்ளே தான் இந்த அணுக்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். என்ன மாதிரி ட்ரைனிங் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்பு சார்ந்த அணுக்களை வந்து தாக்கக்கூடாது, அதை நமக்கு தெரியணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ரெண்டாவது, நம்ம உடம்பு சாராத அணுக்கள், நம்ம பாதிக்கக்கூடிய அணுக்களை சண்டை போடணும், அழிக்கணும் அப்படின்ற ட்ரைனிங் அதான் நடக்கும். அதனால அந்த தைமஸ் சுரப்பியில் நடக்கிறதுனால, அந்த தைமஸுடைய ஆரம்ப எழுத்து டி அப்படின்றதுனால இந்த அணுக்களுக்கு டி செல்னு பேர். ஸோ இதுகளுக்கு இயற்கையில் அதனுடைய வேலை இதுதான். இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல சராசரியாக கிட்டத்தட்ட 5 லிட்டர் ரத்தம் ஓடுது. ஒரு தேக்கரண்டி ரத்தம் எடுத்திங்கன்னா அதில் 50 லட்சம் டீசல் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு டீசல் இருந்தும் இந்த புற்றுநோய் எவ்வளோ புத்திசாலி அப்படின்னு சொன்னால், இதையும் எதிர்க்கக்கூடிய அல்ல இதை ஏமாற்றக்கூடிய, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம சார்ந்த அணுக்கள் அந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய வித்தைகள்லாம் செஞ்சு அது வளர்ந்து ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது. அப்போ நாமளும் அதுக்கு 2 ஸ்டெப் மேலே போகணும். அப்போ நம்மளுடைய இயற்கையாக இருக்கிற இந்த டீசல் வந்து அந்த இருக்கிற புற்றுநோயை தாக்க முடியலை, அதை அழிக்க முடியலை அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரு புதிய யுக்தி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சமீப காலத்தில். அப்படின்னு சொன்னால், இந்த புற்றுநோய் வந்த நோயாளியுடைய டீசல்லே வந்து அவருடைய ரத்தத்திலேருந்து எடுத்து பரிசோதனை கூடத்தில் வந்து முதல்ல அதனுடைய நம்பரை பெருக்கிறது. பிசிஆர்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு அணுக்களோட 1000 அணுக்களாக கூட ஆக்கலாம். அது மாதிரி பல அணுக்களாக முதல்ல அதிகரித்து, அதுக்கப்புறம் எப்படி ஒரு சோல்ஜருக்கு நம்ம இந்த இந்த ஆயுதத்தை வச்சுக்கோ, அந்த ட்ரைனிங் வச்சுக்கோன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த டீசலில் வந்து அந்த குறிப்பிட்ட நோயை தாக்கக்கூடிய சக்தியை அதுக்கு உருவாக்குறது, ரீஇன்ஜினியரிங் அந்த டீசல். அதுக்கப்புறம் அந்த டீசலை வந்து திரும்பியும் நோயாளியுடைய உடம்புலையே செலுத்துதல். இதுதான் சுருக்கமாக சொன்னால் கார் டி செல் தெரப்பின்றது. இந்த கார் எப்படி வந்தது, ஏன் பஸ் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. கார்ன்றது கைமரிக் ஆன்டிஜன் ரிசெப்டருடைய சுருக்கமான பேர். அது என்ன நம்ம விளக்கி சொல்லுவாங்க மருத்துவர்கள். பட் சுருக்கமாக இதுதான் இந்த சிகிச்சையுடைய அடிப்படை. நோயாளியுடைய டி செல்லை எடுத்து அதை எண்ணிக்கை அதிகரித்து அதனுடைய நோயை தாக்கக்கூடிய சக்தியை வந்து அதுக்கு உருவாக்கி மறுபடியும் நோயாளியிடம் செலுத்துது. ஸோ இது வந்து ஒரு அரிய ஆயுதமாக எங்களுக்கு கிடைச்சிருக்குது. முக்கியமாக இன்றைய சூழ்நிலையில் வந்து மச்சை சார்ந்த புற்றுநோய்கள் தான் இது இன்னைக்கு உதவுது. மற்ற
அதாவது இப்போ புற்றுநோய்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோன்னா இங்கே புற்றுநோய் உலகத்தில் எப்படி சொல்லுவோன்னா திண்ம கட்சி நீரக கட்சின்னு சொல்லுவோம். அது கட்டி நீரக கட்டின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் சாலிட் டியூமர் லிக்விட் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விட் டியூமர் பொதுவாக சொல்கிறது எதுன்னா மஞ்சள் உருவாக்குற புற்றுநோய்களாம் லிக்விட் டியூமர் சொல்லுவோம். அதில் 3 நோய் இருக்குது. ஒன்று லுக்கீமியா, ஒன்று லிம்ஃபோமா, ஒன்று மைலோமான்னு இருக்குது. ஸோ இன்றைய தேதியில் நம்ம சரியான நோயாளிக்கு இந்த கார்டி செல் தெரப்பி செஞ்சாக்கா அபிரதமான நமக்கு ஒரு ரிசல்ட் அதில் வருது. அதனால் இது ஒரு புதிய யுக்தி.